ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வருகிற செப்டம்பர் 9 அந்த பதவிக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான CP ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்டுள்ளார். மறுபுறம் இந்தியா கூட்டணி கட்சிகள் பொது வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்தது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முதலில் திருச்சி சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அது கடைசி நேரத்தில் மாறியது. இதற்கிடையே துணை ஜனாதிபதி ரேஸில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக மாஜி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். NDA வேட்பாளர் ராதாகிருஷ்ணனை போலவே சுதர்சன் ரெட்டியும் தென் மாநிலத்தைச் சேர்ந்தவர்தான். கடந்த 1946 ஆண்டு ஆந்திராவில் பிறந்த சுதர்சன் ரெட்டி தனது சட்ட படிப்பை ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் முடித்தார். 1971 ஆண்டு ஆந்திர பிரதேச பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்த இவர் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தில் ரிட் மற்றும் சிவில் வழக்குகளை கையாண்டார். தொடர்ந்து மத்திய அரசுக்காக கூடுதல் அரசு வழக்கறிஞராகவும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்திற்கு சட்ட ஆலோசகராகவும் அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றிய சுதர்சன் ரெட்டி 1995 ஆண்டில் ஆந்திராவின் உயர்நீதிமன்ற நீதிபதியானார். அங்கு சுமார் 10 ஆண்டுகள் பொறுப்பு வகித்து வந்த இவர் 2005 ஆண்டில் கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றினார். பின்னர் 2007 முதல் 2011 வரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்த சுதர்சன் ரெட்டி கோவாவின் முதல் லோக் ஆயுக்தா நீதிபதியாக 2013 மார்ச்சில் பதவியேற்று 8 மாதங்களில் பதவி விலகினார். சுதர்சன் ரெட்டியை பொறுத்தவரை எந்த அரசியல் கட்சியையும் சாராதவர். இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடாத ஒருவர் துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பது அனைவரையும் உற்று நோக்க வைத்திருக்கிறது. பாஜக கூட்டணிக்கு போதுமான ஆதரவு இருப்பதால் CP ராதாகிருஷ்ணனை தேர்தலில் வெல்ல அதிக வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் பொது வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஜெகதீப் தன்கர் பெற்ற வாக்குகளை விட CP ராதாகிருஷ்ணன் பெறும் வாக்குகள் குறையலாம் என தெரிகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.